Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT 6th Standard Science Curiosity Chapter 2 Diversity in the Living World ஓட Part 2 பார்க்கலாம். இந்த பாடல் என்ன கொடுத்துருக்காங்க கடைசியாகவே பார்த்தோம். இன்னொரு டைம் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். நம்மளை சுற்றி இருக்க பிளான்ஸில் வந்து ஹர்ப் ஷர்ப் ட்ரீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இதோட என்ன டிஃப்ரென்ஸ்னு இனிமேல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரீயோட இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சம் பிளான்ஸ் க்ரோ ரியலி டால், ரொம்ப பெருசாக ஹைட்டாக வளர்ந்துருக்கும் சில பிளான்ஸ்லாம். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், திக்காக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும். அதோட ஸ்டெம்மு சொல்கிறாங்க. அந்த உட்டி ஸ்டெம்ப் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு மரத்தோட தண்டு பார்த்துருக்கீங்களா, மரம் எப்படி இருக்குது, கீழேருந்து கிரவுண்ட்லேருந்து வருது இல்லை, அது ஃபுல்லாகவே ஸ்டெம்மில் தான் எடுக்கிறாங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது கிரவுண்ட்லேருந்து பார்க்குறப்போ ஸ்டெம்மு தான் ரொம்ப ஹைட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது, திக்காக இருக்கிறது, ஹார்டாக இருக்குது, ப்ரௌன் கலரில் மோஸ்ட்லி இருக்கும். இதுக்கு பேர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த வேலை கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் இருக்குது, ஆனால் வந்து ட்ரீ மாதிரி ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது, ஆனால் திக்காக இருக்கும். அந்த அந்த ஸ்டெம் இருக்குது இல்லையா, கிரவுண்ட்லேருந்து வரதுல அது ரொம்ப ஹைட்டாக போகாது, கொஞ்சம் கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். அதாவது நிலத்துலேருந்து பூமியிலேருந்து பார்க்குறப்போ இந்த சாயில் லெவல்லேருந்து நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப ட்ரீக்கெலாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உட்டியாக இருக்கும், அந்த ஸ்டெம் வந்து உட்டியாகவும் இருக்கும், ஹார்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப திக்காக இருக்காது. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஷ்ரப் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து ரோஸ். இங்கே இருக்கு பாருங்கள் ஷ்ரப்னா. சில பிளான்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், அந்த ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், க்ரீனியாக இருக்கும், அதுக்கு பேர் ஹெர்பு. டொமேட்டோ பிளான்ட் இருக்குல்ல, அது சொல்கிறாங்க ஹெர்புன்னு. இங்கே இருக்கு பாருங்கள். சில பிளான்ஸ்லாம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஸ்டெம்மே வீக்காக இருக்கும், அதுக்கு எந்த மரத்து மேலேயாவது ஏறி இருக்கும்ல, கொடின்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழில், அதுக்கு தான் இது கிளைம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க. அது வந்து ஏதோ ஒரு சப்போர்ட்டோட தான் வாழ முடியும். ஒரு மரத்துலேயோ இல்லை செடியிலையோ அது ஏறி வளரும், அப்படியே படர்ந்து வளரும்னு சொல்லுவாங்கள்ல, அது மேலே ஏறி கொடி வந்து ஏறி மரத்து மேலேயே ஃபுல்லாக வளர்ந்துருக்கும், அதுக்கு பேர் கிளைம்பர்ஸ். அதுவே ஃபுல்லாக தரையிலேயே வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கொடி எதையும் சப்போர்ட் பண்ணாமல் ஃபுல்லாக தரையிலேயே படருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் க்ரீப்பர்ஸ். நம்ம இந்த பேலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேச்சுரல் வாக் போகணும் இல்லையா, சுற்றி பார்க்க சும்மா போய் கலெக்ட் பண்ணோம்ல நிறையா பார்க்ஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது பக்கத்தில் செடி இதெல்லாம் இருக்கிறதுக்கு போய் அங்கேருந்து லீவ்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த லீவ்ஸ் பார்க்க சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு லீவ்ஸ்லாம். இந்த லீவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி இதில் க்ரீன் கலர் இந்த அப்படி போகிறது இப்படி 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 வந்திருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து வெயின்ஸு. சரிங்களா, நரம்புன்னு சொல்லுவாங்கள்ல, இலை நரம்புகள் சொல்லுவாங்க, வெயின். இந்த வெயின் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் ஆஃப் வெயின் ஆன் த லீவ் இஸ் கால்ட் வெனேஷன். இது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வெனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு லீவ்லையுமே வேறு வேறு பேட்டர்ன் இருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் லைக் பேட்டர்ன் சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீவ்ஸ் எப்படி எடுத்து சன்லைட்டில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்கு அதுக்கு மேலே குட்டி 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 குட்டியாக நிறைய அப்படி இப்படி நிறைய பேட்டர்னில் போகும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ரெட்டிகுலேட் வெனேஷன். இப்போ இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா பனானா லீஃபு, இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரல் வெனேஷன். அதாவது ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக போகும், இந்த சைடும் இந்த சைடும், இந்த சைடும் இந்த சைடும், அப்படி ரெண்டு சைடுமே அந்த வெயின்ஸ் வந்து ஈவனாக போகுது இல்லையா, இதுக்கு பேர் பேரல் வெனேஷன். இந்த பேரல் வெனேஷன் வந்து பனானா லீஃப்லேயும் இருக்குது, கிராஸ் லீஃப் இந்த லீஃப்லேயுமே அந்த பேரல் வெனேஷன் தான் இருக்குது. அடுத்து இங்கே கொடுத்தது ஃபுல்லாக வந்து ரூட்டை பற்றினது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஓப்பன் ஏரியாவுக்கு போயிடுங்க, ஏதோ செடியெலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு குட்டி குட்டியாக இருக்க செடியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்க சொல்கிறாங்க, பிடுங்க சொல்கிறாங்க. எதுக்கு அந்த இங்கே ட்ரவல்னு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்னென்னா அந்த செடியெல்லாம் எடுக்குவோம்ல நம்ம, அதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு டூலு. சில செடிங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தோண்டி எடுக்கிறப்ப அந்த ரூட்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் திருப்பி, ஏன்னா நம்ம இந்த செடியை அதே மாதிரி வைக்க போகிறோம், திருப்பி வைக்கிறப்போ திருப்பி அது பழையபடி வளர ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பிடிங்கிறீங்களா, பார்த்து பிடுங்கினதுக்கப்புறமேட்டு எல்லா செடியோட வேரெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செடியோட வேரும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறது டேப் ரூட். சரிங்களா, அதாவது ஒரு மெயின் ரூட்டு தான் இருக்கும், அப்புறமேட்டு சின்னதாக அங்கங்கே இப்படி இப்படி தெரியும், நம்மளால் எண்ணிட முடியும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் டேப் ரூட்டு. இப்போ இதே மாதிரி இப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள், எல்லா வேருமே ஒரே சைஸில் இருக்கும், நிறைய அப்படியே இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஃபைப்ரஸ் ரூட். இது வந்து மஸ்டர்ட் பிளான்ட்டோடதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏதோ கிராஸோடது. மஸ்டர்டுனா கடுகு செடி வந்து இப்படி தான் இருக்கும். இது கிராஸுங்கிறப்போ உங்களுக்கு எந்த புல் வேணாலும் எடுத்துக்கலாம்.
இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, லீஃப் வெனேஷன் இருக்குல்ல, அதில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். அது மாதிரி ரூட்டோட டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். இது ரெண்டுத்துக்குமே ஏதாவது ரிலேஷன் இருக்குமா? அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எங்கேயாவது செடி வாங்கிக்க சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஏதாவது இடத்துல வந்து இல்லை நம்மக்கிட்ட கிடைக்கிற செடியை கூட எடுத்துக்கலாம். ஒரு 5 வகையான செடி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒவ்வொன்றத்தோட ஃபஸ்ட்டு பேர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட அந்த லீஃபோட டைப் எப்படி இருக்குது, பேரலாக இருக்கா, அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த ரூட் எப்படி டேப் ரூட்டா இல்லை ஃபைப்ரஸ் ரூட்டா அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எழுதிக்க சொல்கிறாங்க. 5 வகையான இதுவுமே வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? செடி வந்து சின்ன சின்ன செடியை வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை பிளான் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்க சொல்கிறாங்க. இந்த பெரிவிங்கல் சொல்லியிருக்காங்கல்ல, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணின்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பிங்க் கலரில் இருக்கும் அந்த பூ வந்து, சின்னதாக இருக்கும் செடி வந்து, அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து பெரிவிங்கல். நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் அந்த பிக்சர்ஸுமே உங்களுக்கு சைடில் போட ட்ரை பண்ணுறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளான்ட் இருக்குல்ல, இது வந்து டேப் ரூட் இருக்குது. அந்த ரூட்டோட சிஸ்டம் பார்த்திங்கன்னா டேப் ரூட்டில் இருக்குது. அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டிகுலேட், அதாவது இந்த நரம்பு மாதிரி ஃபுல்லாக அந்த ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும்ல வெயிலில் பார்க்குறப்போ, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து பேரல் டைப்பில் இருக்குல்ல அந்த லீஃபோட வெனேஷன், அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஜென்ரலி பிளான்ட்ஸ் வித் ரெட்டிகுலேட் வெனேஷன் ஹாவ் டேப் ரூட்ஸ், ஓகேவா, while those with parallel venation have fibrous root. உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. சிக்பியா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டக்கடலை செடின்னு சென்னான்னு சொல்லுவாங்களா, கடலை செடின்னு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டேப் ரூட் இருக்குது, ரெட்டிகுலேட் வெனேஷன் இருக்குது லீவ்ஸில். அதுவே வீட் செடி கோதுமைலாம் இருக்குல்ல, அந்த செடியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் இருக்குது, பேரல் வெனேஷன் இருக்குது. அடுத்து சீடை பற்றி சொல்ல வராங்க. 2 வகையான சீடு எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து சிக்பி வந்து நம்ம கொண்டக்கடலை இல்லை கடலை எது வேணால் எடுத்துக்கோங்க. மேசீட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கார்னோடது அந்த சோளக்கருதுன்னுவாங்களா அதோடது, அது ரெண்டுத்தையுமே எடுத்து 2-3 நாள் ஊற வைக்க சொல்கிறாங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண சொல்லி நீங்கள் அமுக்குனீங்கனாவே 2ஆக பிரியும். அது 2ஆக பிரிகிறப்போ உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டுமே உள்ளே ஒரே மாதிரி தான் இருக்கா, இல்லை உங்களுக்கு பார்க்குறப்போ வேறு வேறு மாதிரி இருக்குதா அப்படின்னு. இப்போ வந்து நம்ம சிக்பி இருக்குல்ல, இந்த உங்களுக்கு வந்து அந்த கொண்டக்கடலையோ இல்லை கடலையோ, இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஏரியாவுக்கு பேர் ஒரு 2ஆக பிரியும், டக்குன்னு 2ஆக பிரிஞ்சிடும். அப்படி கரெக்டாக ஈவனாக பிரியுது இல்லையா, அந்த மாதிரி பிரிஞ்சிச்சுன்னா அந்த பாட்டுக்கு பேர் காட்டிலடான். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா டைகாட்டிலடான்னு சொல்கிறாங்க. இது வந்து மெய்ஸ் பத் அப்படி பிரியாது உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து மோனோகாட்டிலிடான்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விதை, இரு வித்திலை தாவரம், ஒரு வித்திலை தாவரம்னு நமக்கு தமிழில் சொல்லுவாங்க டேர்ம்ஸை. இதில் வந்து இப்படி சிங்கிளாக இருந்தால் மோனோகாட்டிலிடான்ஸ் இல்லை மோனோகாட்ஸ்ன்னு சொல்லலாம். டபுளாக இருக்குன்னா டைகாட்னு சொல்லலாம், டைகாட்டிலடான். இப்போ நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டைகாட்டிலடான் இருக்குல்ல, இதுக்கு பார்த்து ரெக்டிகுலர் வெனேஷன், அது அந்த இலையில வந்து உங்களுக்கு நரம்பு மாதிரி ஃபுல்லாக ஜெராக்ஸ் மாதிரி தெரியும். ரூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம். இதுவே வந்து மோனோகாட், இதுக்கு பார்த்தீங்கன்னா பேரல் வெனேஷன், ஃபைப்ரட் ரூட் சிஸ்டம். இந்த 3 விஷயத்தை பற்றி, அதாவது லீஃப் ஒன்று, அதுக்கப்புறம் சீடு, அதுக்கப்புறம் ரூட்டு, இதை 3 வச்சுமே நம்ம ஒரு பிளான்ட்டை வந்து ஈஸியாக குரூப் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து பிளான்ட்ஸை வந்து குரூப் பண்ண கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி அனிமல்ஸையும் குரூப் பண்ணலாம். ஓகே, இந்த பிக்சரில் இருக்க அனிமல்ஸ் பேர்லாம் எழுதி ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுப்போம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனிமல் பேர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்து மூவ் பண்ணும், நடக்குமா இல்லை பறக்குமா அந்த மாதிரி, இல்லை ஜம்ப் பண்ணுமா, அதுக்கு எந்த பார்ட்டை யூஸ் பண்ணுது, உடம்புலேருந்து எந்த பார்ட்டு, காலை யூஸ் பண்ணுதா இல்லை விங்ஸை யூஸ் பண்ணுதா. இந்த ஃபிஷ் பார்த்தா ஃபின்னு, அதான் இங்கே கேட்குறாங்க. அதான் இங்கே நம்ம அதே மாதிரி மற்ற அனிமல்ஸ்க்கும் இங்கே எழுதணும். நம்ம டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட். நிறைய அனிமல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் நம்ம பார்க்குறோம். அது ஒவ்வொன்றும் வேறு வேறு வகையான மூமெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுது. எப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளை பறக்கிறது, ரன் ஓடுறது, க்ரால்னா ஊர்ந்து போகிறது, வாக்னா நடக்குது, ஹாப்னாலும் ஜம்ப்னாலும் தாவறது. ஓகே, அனிமல்ஸ் வந்து எப்படிலாம் டிஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். ஒன்று வந்து மூமெண்ட் பேஸஸில் எப்படி வந்து அது மூவ் பண்ணுது, பறக்குதா இல்லை நடக்குதா தாவுதா, அந்த மாதிரி வகையில் டிஃபர் ஆகுது. அதே மாதிரி ஷேப்பில் டிஃபர் ஆகுது, சைஸில் டிஃபர் ஆகுது, ஸ்ட்ரக்சரில் டிஃபர் ஆகுது, கலரில் டிஃபர் ஆகுது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ்லேயும் மற்ற எது வேணாலும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய வகையில் அனிமல்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. நம்ம எப்படி வந்து பிளான்ட்ஸை வந்து குரூப்பிங் பண்ணுறோமோ அதே மாதிரி அனிமல்ஸையும் குரூப்பிங் பண்ணணும்.
எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம இந்த டைவர்சிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டைவர்சிட்டினா நம்ம உலகத்தில் இருக்க எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோன்னா, ஃபஸ்ட்டு அது குரூப்பிங் மூலமாக எடுத்துகிட்டு போகிறோம்னா, நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறத பார்த்தோன்னே ஓகே இது நம்ம இப்போ எப்படி வந்து சீடை பார்த்தோன்னே நம்ம இந்த செடி இப்படி தான் இருக்க போகுது, டேப் ரூட் இருக்க போகுது, பேரல் அந்த நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு இதையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜானகி அம்மாள் இவங்க வந்து ஒரு இந்தியன் பாட்டனிஸ்ட். இவங்க வந்து ஹெட் ஆஃப் த பாட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதோட ஹெட்டாக, அதாவது பாட்டனிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட்டாக இருந்திருக்காங்க. இவங்க என்ன ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் த பிளான்ட் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. எல்லா பிளான்ஸோட வகை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை இவங்க தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சேவ் சைலண்ட் வேலி அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு இயக்கம் மாதிரி. இது வந்து உங்கள் ஒரு டாபிக் பேஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இதில். கேரளாவில் இருக்க பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ரிவர் இருந்திருக்கு சரிங்களா. அந்த ரிவருக்கு மேலே வந்து பிரிட்ஜு கட்டலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ட்ராம் அக்ராஸ் த குந்திப்புலா ரிவர். அதாவது அந்த டேம் கட்டுறதுக்கான இப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே இடத்துல இல்லாமல் ஒரு டேம் கட்ட போகிறாங்கனாவே என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இருக்க செடி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஃபாரஸ்ட்டே அழிச்சிட்டு தான் அந்த இடத்துல பண்ண முடியும். நம்ம எதனால அந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணி பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கான ஒரு போராட்டம் தான், அது பண்ணக்கூடாது, இந்த காடு வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு போராட்டம் மாதிரி நடத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்னென்னலாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க. நியூஸ் பேப்பரில் வந்து ஆர்டிக்கல் கொடுக்கறது, அதுக்கப்புறமேட்டு இதுக்காக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, செமினார்ஸு இதெல்லாம் வந்து நிறையா பண்ணி தான் இந்த சைலண்ட் வேலியை வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அனிமல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, அந்த அனிமல்ஸில் வந்து ஃபிஷ்ஷையும் கோட்டையும் எடுத்திருக்காங்க எக்ஸாம்பிளாக. ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, அது வந்து வாட்டரில் இருக்குது, இது வந்து கோட் வந்து லேண்டில் இருக்குது. ஃபிஷ் வந்து எந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைன்ட் பாடி சொல்கிறாங்களே, அப்படின்னு என்னென்னா படகு மாதிரி அமைப்பு. அதோட உடம்பு எப்படி இருக்குது ஃபுல்லாக பார்க்குறப்போ படகு மாதிரி ஒரு நமக்கு தாட்டு கொடுக்கும், அந்த ஷேப்பில் இருக்குல்ல உங்களுக்கு, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுவே கோட்டு பார்த்திங்கன்னா லெக்கு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ஏன்னா அது ஃபுல்லாக புல்லில் மேயணும், அதுக்காக அதுக்கு கால் வந்து கொஞ்சம் நீளமாக கொடுக்குறப்ப நமக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்காக. இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸும் பிளான்ஸும் டிஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள் டெசர்ட்டில் வந்து என்னென்னலாம் இருக்கும், மவுண்டனில் என்னென்னலாம் இருக்கும், ஓஷன் கடலில் தண்ணி அதில் வாட்டர் பேஸஸில் அதிலலாம் என்னென்ன இருக்கும், ஃபாரஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு எழுத சொல்கிறாங்க. கொஷின் ஆன்சர்ஸ்னு ஒரு வீடியோ போடுவோம் சரிங்களா. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த டேபிள்ஸும் சரி, இங்கே இடையில எல்லாம் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க, மிடில் அவங்களுக்கு அங்கங்கே வரும், கடைசியாக மட்டும் வராமல் இடையிலையும் நிறையா வரும். இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ்க்குமே நம்ம ஃபுல்லாக தனியாக ஆன்சர், கொஷின் ஆன்சர்ன்ற வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும், டீட்டெயில் பார்த்துக்கோங்க. இந்த டேபிள்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜியனில் இருக்க அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு ரீஜியனில் இருக்கிறதோட டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலெக்ஸ் என்ன இதில் இன்னும் பேராகிராஃபில் சும்மா அவங்களா கொடுத்துருக்காங்க. அலெக்ஸ் வந்து எதை ரீகால் பண்ணுறான், எதை வந்து ஞாபகப்படுத்திக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்டஸ் அப்படிங்கிற இந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கத்தாழை மாதிரி சரிங்களா. இது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக இருக்குது, அந்த ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா ஃப்ளஷியான அப்படியே நமக்கு நீங்கள் தொடுறப்பே தெரியும் இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கும், ஃப்ளஷியாக அந்த ஸ்டெம்மே அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் கிடைக்கும், ராஜஸ்தானில் டெசர்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி கத்தாழைங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து வறண்ட பகுதியில் தான் இருக்கும் சரிங்களா. அதுவே மாயா என்ன ஞாபகப்படுத்திக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டியோடா ட்ரீ இருக்குல்ல, இது வந்து ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும், கோனிக்கல் ஷேப்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. இது எங்கே பார்த்துருக்கான்னா ஹிமாச்சலில் நிறைய அதை பார்த்ததா அவளுக்கு ஞாபகம் வருது. தீஸ் ட்ரீஸ் ஆர் கானிக்கல் இன் ஷேப், அதை நான் சொன்னேன்ல, அண்ட் ஆர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸ்லோப்பிங். ஃப்ளெக்சிபிள்னால் இது ஈஸியாக வளையும், நீங்கள் ஒரு வேப்ப மரத்தை போய் வளைக்க முடியுமானா வளையணும், ஒத்துக்கூட முடியாது. ஆனால் இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா வளைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் அதாவது அகவரும் போய் தள்ளோனே வளையாது, லைட்டாக ஃப்ளெக்சிபிள். அதோடு இது பார்க்குறப்போ கொஞ்சம் இது பரவாயில்லையாக இருக்கும், வளைக்கிறது தன்மை, வளைகிற தன்மை. ஸ்லோப்பிங் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கு பாருங்கள், இப்படி ஸ்லோப்பாக வருதில்ல, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பரவாயில்ல உங்களுக்கு வந்து டெசர்ட்டில் நம்ம பார்த்தோம்ல, கேமலாக இருக்கட்டும் இல்லை அந்த கேக்டஸ் பிளான்ட்டாக இருக்கட்டும், இது எதனால் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, ஃப்ளஷியாக இருக்குது. அந்த ஸ்டெம்மு கூட உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, ரொம்ப அப்படியே ஃப்ளஷியாக இருக்க மாதிரி இருக்குது, அதே சதைப்பகுதி நிறையா இருக்க மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு ஹாட்டாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த மேட்ச் பண்ணணும் இல்லையா, அதை ரொம்ப ஹாட்டாக இருக்க டைமில் வேப்பராகி எல்லாம் சீக்கிரமாக போயிடும், ரொம்ப ஹாட்டாக இருக்க டைமில் அதை தாங்கிக்கவும் செய்யணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரொம்ப கோல்டாக இருக்கிற டைமில் அதை தாங்கிக்கவும் செய்யணும். ஸோ அந்த இதை தாங்கிக்கிறதுக்காக தான்
இந்த மாதிரி அந்த பிளான்ட்டோட ஃபீச்சர்ஸ் வந்து அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The fleshy stems of plants found in the desert can store water. இந்த ஃப்ளஷி ஸ்டெம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணுமா, வாட்டரை வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனால் இப்போ ஸ்பாஞ்ச் அப்படி தானேங்க, உங்களுக்கு ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, நீங்கள் அதை போய் தண்ணியில் போடுங்க, இப்போ நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை கத்திரிக்காவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஐட்டத்தையோ தண்ணியில் போட்டால் அது உறிஞ்சுமானா உறிஞ்சாது. இது ஒரு ஸ்பாஞ்சை போய் போட்டிங்கன்னா என்ன ஆகும், டக்குன்னு அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணும். அதே இதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அது வந்து என்ன ஆகுன்னா ஸ்டோர் பண்ணுவோம், வாட்டரை ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அந்த ஹாட் கண்டிஷனை வந்து ஈஸியாக உங்களுக்கு நிறைய அதில் தண்ணி சேவ் ஆகிருக்கப்போ, ரொம்ப வெயிலாக இருக்கப்போ வேப்பர் ஆகும் இல்லையா, அந்த செடியில் இருக்க தண்ணியெலாம் ஈஸியாக வந்து வேப்பராகி போக ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு என்னாகும், அது நிறைய தண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கனால அதை சர்வை பண்ண முடியும் அந்த இடத்துல. இப்போ வந்து டியோடர் ட்ரீ பற்றி நான் சொல்லியிருந்தோம், அது எப்படி இருக்குது, ஷேப் எப்படி இருக்குது, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ ஹிமாச்சல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும், பனி கட்டி இப்படி விழும், அந்த ஸ்னோ வந்து இப்படி விழும். அப்படி விழுறப்போ எப்படி ஆகும்னா இதே மாதிரி ஸ்லோப்லேயே விழும், அந்த மரத்து மேலே இப்படி இருக்கிறப்போ இந்த சைடு ஃபுல்லாக விழுந்துடும். அப்போ உள்ளே இருக்க எல்லாமே சேஃப் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு நமக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடுலாம் பார்த்துருப்பீங்களா நீங்கள், அது ரூஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு கூரை வீடுலாம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா தண்ணி மழை பெஞ்சிச்சுன்னா இப்படி ஸ்லோப்பில் வலிஞ்சு ஓடிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே தான் இந்த இந்த ட்ரீக்கும் இதுக்கும் சேம் தான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பயோடைவர்சிட்டி வந்து எதனால ஒவ்வொரு ரீஜியனுக்கும் வேரியஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. டெசர்ட்டில் இருக்கிறதுக்கு எப்படி இருந்தால் அங்கே சர்வே பண்ண முடியுமோ அந்த மாதிரி அங்கே அனிமல்ஸ்க்கோ பிளான்ட்ஸ்க்கோ ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு மவுண்டெயின் ஏரியாவில் இருக்கிற ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், ஒரு அனிமலாக இருக்கட்டும், அங்கே எப்படி சர்வே பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் அங்கே இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து டெசர்ட்டில் இருக்க கேமலாம், இது வந்து ஹிமாச்சல் அது கோல்டு ஏரியாவில் இருக்க லடாக்ல ஏரியாவில் இருக்க கேமலாம். இது ரெண்டுத்துக்குமே அந்த கால் பார்க்க சொல்கிறாங்க, அந்த ஹூவ்ஸ் இருக்குல்ல, அது எப்படி எவ்வளோ இதாக இருக்குது, அதோட ஸ்கின் அதை மேலே பாருங்களேன் எவ்வளோ இது முடி வந்து இவ்வளோ கம்மியாக ஒரு அளவு தான் இருக்குது, இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. The camel in the hot desert has long legs. இதுக்கு வந்து டெசர்ட்டில் இருக்க கேமலுக்கு லாங்காக இருக்கும், லெக்கு வந்து நீளமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வித் வைடு ஹூவ்ஸ், இந்த ஹூவ்ஸ்ன்றது அந்த கால் குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல கீழே அந்த பாதத்தில், அது வந்து எப்படின்னா வைடாக இருக்கும், கால லெக்காக அந்த லெக்கு வந்து லாங்காக இருக்கும், ஹூஸ் வந்து வைடாக இருக்கும். அதே வந்து இங்கே இருக்குது பாருங்கள், எதுக்காக அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து டெசர்ட்டில் வந்து மணலாக இருக்கும் இல்லையா, அது ஈஸியாக வந்து நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து நமக்கு லடாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த லெக்கோட இது வந்து வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டர் தென் தே ஃபவுண்ட் இன் ஹாட், அதாவது அந்த லெக்கோட சைஸ் நீளம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். எதனால பார்த்தீங்கன்னா அப்போ தான் அது வந்து மவுண்டெயினில் வந்து ஈஸியாக நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. டெசர்ட்டில் இருக்க கேமலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்புன்னு இந்த மாதிரி ஒரு இப்படி ஒட்டகத்துக்கு வருது இல்லை, அதுக்கு பேர் தான் ஹம்ப்பு. டெசர்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து ஒன்று தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கூலிங்கான மவுண்டெயின் ஏரியாவில் இருக்குல்ல அந்த கேமலுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹம்ப் இருக்குது பாருங்கள். எதுக்காக டெசர்ட்டில் ஒரு ஹம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுட்டு வந்து மோஸ்ட்லி எப்போயுமே கிடைக்காது எங்கேயுமே ஓரளவு நமக்கு. ஆனால் டெசர்ட்டில் வந்து கேமல் இஸ் த ஹாட் டெசர்ட் ஹாவ் 1 ஹம்ப் ஈச் தட் ஹெல்ப்ஸ் தெம். அதாவது கம்மியாக ஃபுட்டு கிடைக்கிறப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஹம்ப் ஆக்சுவலி இருக்கிறது, சரிங்களா. இந்த நமக்கு அந்த மவுண்டெயினில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ரொம்பவே ஃபுட்டு வந்து ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்காக அதுக்கு வந்து 2 ஹம்ப் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, தேர் இஸ் நாட் மச் ஃபுட் அவைலபிள் இன் த கோல்டு டெசர்ட் அண்ட் தே ஹாவ் டு யூஸ் ஸ்டோர்ட் இன் தேர் ஹம்ப்ஸ் டியூரிங் தட் டைம். அதான் சேம் தான், ஃபுட் இல்லாதப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக தான். மோரோவர் தே க்ரோ லாங் ஹேர் ஃப்ரம் ஹெட் டு நெக். அது மட்டும் இல்லை, ஹெட்டிலேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஹெட் டு நெக் வரைக்கும் ஹேர் வந்து இருக்கணும். அது எதுக்காக, அப்போ தான் கோல்டில் சர்வே பண்ண முடியும், ஏன்னா உங்களுக்கு பனி கொட்டும், ஸோ அதுக்காக. அப்புறம் கேமல் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட யூரின் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் பாஸ் பண்ணும். அதோட டங்குனா அதோட கழிவுகள், அதோட பாத்ரூம் டாய்லெட் இருக்கு இல்லையா, அது எப்படின்னா ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். அது வந்து வேர்க்காது, ரொம்ப வேர்க்காது, கேமலுக்கு வந்து வேர்வை வெளிப்படுத்தாது. இதெல்லாம் எதுக்காகனா வாட்டர், அதுக்குள்ளே அங்கே வாட்டர் கிடைக்காது, டெசர்ட்டில் வாட்டரே மோஸ்ட்லி கிடைக்காது இல்லையா, அது வாட்டரை சேவ் பண்ணும், அது உடம்புல இருக்க வாட்டரை சேவ் பண்ணால் தான் அங்கே சர்வே பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அதுக்கு இருக்குது. மாயன்ற ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டோடென்ட்ரான் அப்படிங்கிற ஒரே அந்த பிளான்ட் பேர் ரோட்டோடென்ட்ரான், சரிங்களா, அந்த ட்ரீ பேர். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி அதில் எப்படி இருக்குது,
அதே வந்து சிக்கிமில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீல்கிரியில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்டு வந்து ஷார்ட்டர் ஹைட்டு, ஹவ் ஸ்மாலர் லீவ்ஸு, சரிங்களா, இங்கே நீல்கிரியில். இதுவே வந்து உங்களுக்கு சிக்கிமில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாலராக இருக்குது. கலருமே வேரியேஷன் ஆகுது பாருங்கள். ஃப்ளவர்ஸ்க்கு மோஸ்ட்லி நிறையா அப்படி பார்த்துருப்போம் நம்ம டிஃப்ரென்ஸாக. எதுக்காக அப்படின்னா வைண்டை வந்து ஃபேஸ் பண்ணுறது விதம் இருக்கு இல்லையா, அங்கே வேறு மாதிரி இருக்கும், சவுத்தில் வேறு மாதிரி இருக்கும், நமக்கு நார்த்தில் வேறு மாதிரி இருக்கும் வைண்டோட அந்த ஃபோர்ஸு. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சாகர்ன்ற பையன் சொல்கிறான், நாங்கள் அந்த மாதிரி போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சீயில் வந்து நான் பெருசு பெருசாக சுறா மீன்லாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாப்புல. இப்போ வந்து ஒவ்வொரு ரீஜியன்லேயும் இருக்கிற பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அதோட ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி இருக்குது, ஷேப் வேறு மாதிரி இருக்குது, கலர்ஸ் வேறு மாதிரி இருக்குது, அதோட மூமெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது, ஈவன் அந்த லெக்கோட சைஸ் கூட வேறு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன். இங்கே இருப்பாங்க அடாப்டேஷன்னு, அதுக்கு பேர் வந்து அடாப்டேஷன். அதாவது ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தகவமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். டியோடோட்ரியோட ஷேப்பு இப்படி இருக்கும், கோனிக்கல் சொன்னோம். அதே மாதிரி ரெடோட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது மவுண்டெயின் ஏரியாவில். ஸோ இதெல்லாம் வந்து மவுண்டெயின் ஏரியாவில் சர்வே பண்ணுறதுக்கான ட்ரீஸ்க்குரிய ஃபீச்சர். எந்த பிளேஸில் வந்து ஒரு அனிமலோ பிளான்ட்டோ வாழுதோ அதுக்கு பேர் ஹேபிடேட்டுன்னு சொல்கிறாங்க. வாழிடம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. வாழ்கிற இடத்துக்கு பேர் வாழிடம், அதுதான் ஹேபிடேட்டு இங்கிலீஷில். இப்போ வந்து ஹேபிடேட் ஆஃப் சீ டர்ட்டில் பார்த்திங்கன்னா சி, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹேபிடேட் ஆஃப் கேமல் பார்த்திங்கன்னா டெசர்ட் இல்லையா. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஹேபிடேட் ஆஃப் ரெடோட்ரான் பார்த்திங்கன்னா மவுண்டெயினும் வருது. நமக்கு எல்லா சைடுமே மோஸ்ட்லி மவுண்டெயின் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா சைடுமே நம்ம அது மாதிரி எல்லா அனிமல்ஸ்க்கும் ஹேபிடேட் அப்படின்னு என்ன, அதாவது வாழ்கிற இடம், அதுதான் இங்கே மீனிங். த ஹேபிடேட் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரொவைட் தெம் ஃபுட். இப்போ இந்த ஹேபிடேட் ஆஃப் பிளான்ட்ஸுங்கிறது எதனால் நம்ம அதை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ஆக்சுவலி பேஸ் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு, அதுக்கு எதெல்லாம் கொடுக்குது, இது பேஸ் பண்ணி தான் கொடுக்குது. ஃபுட்டு, வாட்டர், ஏர், ஷெல்டர்னால் தங்குற இடம், ஓகேவா. அப்புறம் அதர் நீட்ஸு, அது உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான மற்ற நீட்ஸ், இது எல்லாமே கலந்தது தான் அந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோட அனிமலோட ஹேபிடேட். இவர் வந்து சலீம் அலி, இவர் வந்து பறவை மனிதன் நம்ம சொல்லுவாங்கள்ல, இங்கே இருப்பாங்க பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. நமக்கு அந்த இப்போ ஒரு ரோபோட்டுன்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது வந்திருக்கும், இந்த சீன் தான். அந்த இவர் வருவார்ல உங்களுக்கு பறவை மாதிரி மாறி, அது சலீம் அலியோட இதை எடுத்து தான் போட்டது, டாக்குமெண்ட்ரி தான் அது. ஆக்சுவலி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேர்டோட லிஸ்டிங் இருக்குல்ல, அது வந்து பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக என்ன மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வருது போகுது அந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ரொட்டீனு, அதாவது இந்த பேர்டு வந்து இந்த டைமிங் தான் வரும், இந்த சீசனுக்கு இந்த பேர்ட்ஸ்லாம் வருதுன்றது ரொட்டீன்ஸுமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. கியோலாடி ஒரு நேஷ்னல் பார்க் பரத்பூர் ராஜஸ்தானில் இருக்கிறதையும் சரி, அதே மாதிரி மாண்டியாவில் இருக்க பேர்ட்ஸ் பார்க்கையும் சரி, கர்நாடகாவில் இருக்கிறது, இது கர்நாடகா மாண்டியா அங்கே இருக்கிறது, இந்த மாதிரி இருக்க பிளேஸில் இருக்க நிறையா பேர்ட்ஸ் பார்க் இருக்கு இல்லையா, நேஷ்னல் பேர்ட் பார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து இவர் ரொம்ப சேவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்தனால இந்த டைம்லாம் வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு தனியாக ஸ்பெஷலான அட்டென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவர் பாருங்கள் பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க 1976. ஓகே, பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் இன்னும் ஈஸியான ஹேபிடேட் மூலமாக நம்ம குரூப் பண்ண முடியும். ஒன்று வந்து தட் லிவ் ஆன் லேண்டில் வாழ்கிறது தனியாக, வாட்டரில் வாழ்கிறது தனியாக, 2 வகையை நம்ம குரூப் பண்ண முடியும். ஓகே, பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் நிலத்தில் லேண்டில் வாழுது இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். இங்கே இருக்கு பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்டு, டெசர்ட்டு, கிராஸ்லேண்ட், மவுண்டன், இதெல்லாமே அதோட எக்ஸாம்பிள். அதுவே பிளான்ட்டும் அனிமலும் வந்து வாட்டரில் வாழுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் அக்வாட்டிக் ஹேபிடேட். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாண்ட்ஸ், லேக், ரிவர்ஸ், ஓஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் நிலத்துலேயும் வாழுது நீரிலையும் வாழுது, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராகு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் பேர் ஆம்பிபியான்ஸ், சரிங்களா. ஒருவேளை இந்த ஹேபிடேட் வந்து டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து கோட் இருக்குது, அதுக்கு சாப்பிட புல் கிடைக்காட்டினா என்ன ஆகும், மோஸ்ட்லி சாப்பிட எது கிடைக்காட்டினாலும் அது உயிரோடு இருக்காது இல்லைங்களா. அதே தான் ஒரு ஃபிஷ் இருக்குது, அது எங்கே இருக்குது, தண்ணியில் தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணி வந்து இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு என்ன ஆகும், அதுக்கு அது உயிர் வாழ முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதோட வந்து பிரேக் ஆகுது, ஹேபிடேட் வந்து டேமேஜ் ஆகிறப்போ அது இல்லாமல் போயிடும். அப்போ அந்த கோட்டே இல்லாமல் போயிடும், கோட்டும் இனமே இல்லாமல் போயிடும், நம்ம கோட்டே பார்க்கவே முடியாது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹேபிட் வந்து டேமேஜ் ஆகிறப்போ நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்திருப்பாங்க, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க,
வளர வளர அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதே கம்மியாக இருக்கும், பார்க்குறது ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன்னா அது ஹேபிடேட் பாதிக்கப்படுது. ஸோ அதனால அந்த இனமே அந்த இதே வந்து அழிய ஆரம்பிச்சிருது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பெங்கால் டைகர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் டைகர் நமக்கு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்னன்னா அழிய ஆரம்பிச்சிருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹேபிடேட் வந்து பாதிக்கும். அதாவது மனுஷங்க வந்து அது ஃபாரஸ்ட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது பில்டிங்ஸோ இல்லை ஃபேக்ட்ரிஸோ ஆரம்பிக்க போகிறது. ஸோ அந்த அந்த இடம் வந்து ஆக்குப்பை ஆகுது. அந்த வாழ்கிற இடம் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ஆக்குப்பை ஆகுறப்போ இது வாழ முடியாமல் இதோட இனமே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, இந்தியா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒரு இதை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்ணி அதை அழியிறதுன்னு தடுத்து பாதுகாக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் டைகர் இருக்குல்ல, அது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். 1973 ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது இன்னொரு ப்ராஜெக்ட், அதாவது ரீஇன்ட்ரொடக்ஷன் டைகர் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து டைகர்ஸ் வாங்குவாங்க. இதே சேம் ஹேபிடேட் இருக்குல்ல, வெளிநாட்டில் இல்லை வேறு எங்கே இருக்கோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து திருப்பி அதே ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் கரெக்டாக ரிசர்வ் பண்ணி டைகர்ஸை வாழ வைக்கிறதுக்காக. எப்போ அந்த ஸ்கீம் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா 2022 திருப்பி ஆரம்பிக்கிறாங்க, ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைகர்ஸ்லாம். எந்தெந்த ஸ்டேட்லன்னு பாருங்கள், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த 3 ஸ்டேட்லேயுமே இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், பெங்கால் டைகர், சீட்டாக், அப்புறம் கிரேட் இண்டியன் பஸ்டர்ன்றது இது. இந்த மூணுத்தையுமே ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இங்கே எதெல்லாம் வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் கம்மியாகிட்டு வந்துன்னு சொன்னதுக்கு தான் இந்த 3 இதுவும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் லைனில். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைகரை பற்றி உங்களுக்கு சொன்னது வந்து இந்த பெங்கால் டைகரையும் சீட்டாக்கையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் அது. சரிங்களா? பெங்கால் டைகருக்கு டைகர் ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும், சீட்டாக்கு பார்த்தீங்கன்னா ரீஇன்ட்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட், சீட்டாக் ரீஇன்ட்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்னு ஸ்கீமும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிரேட் இண்டியன் பஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேட்லேயும் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிராவில் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க பாதுகாக்கிறதுக்கு. உங்களுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் ஆஃப் பெங்கால் டைகரும் சரி, சீட்டாக்கும் சரி, கிரேட் இண்டியன் பஸ்டரும் சரி, இது மூணுமே வந்து அழிய ஆரம்பிச்சிருக்கு. எதுனா ஹேபிடேட் வந்து டேமேஜ் ஆனதுனால. ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 1973 ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பெங்கால் டைகருக்கான ஃபஸ்ட் வந்த ஸ்கீம் அது பாதுகாக்கிறதுக்கானது. அடுத்து 2022 சீட்டாக் ரீஇன்ட்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக எது சீட்டாக் வந்து பாதுகாக்கிறதுக்காக. அடுத்து அதே மாதிரி கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் இது இருக்கு இல்லையா, இது பாதுகாக்கிறதுக்காக குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட்ஸில் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சாக்கர்ட் க்ரோவ்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி புதர் மாதிரி ஃபுல்லாக நிறையா கொடி கொடியாக இருக்கும். ஆனால் இலை எதுவுமே அதில் பார்க்க முடியாது நம்ம. இது ஆக்சுவலி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஹெர்பு மெடிக்கல் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏதாவது கொடிகள்லாம் கிளைம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து பேஸாக எடுத்து தான் அது வளருதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நமக்கு ஹேபிடேட்டாக எடுத்து தான் அதெல்லாம் வந்து படர்ந்து வளருது. மெடிக்கல் பிளான்ட்டாக இருக்கட்டும், நிறைய வகையான கொடிகள் இது மூலயமா சர்வை பண்ணுறதுனால இது ரொம்ப அதுங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுப்பாங்க, தீஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை த லோக்கல் கம்யூனிட்டி. இது வந்து பாதுகாக்கப்படணும். எதனால பார்த்தீங்கன்னா அனிமல்ஸும் பாதுகாக்கப்படுதான் இதனால. வேறு யாரும் வந்து அட்டாக் பண்ணிடாமல். ஏன்னா இது போய் அதுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் பண்ணி போக முடியாது எந்த அனிமலும். ஏன்னா இது ஃபுல்லாக குட்டி குட்டியாக நீங்கள் போயிருப்பீங்க, ரொம்ப பெரிய அடர்ந்த காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள் தான் நிறையா இருக்கும். இது அதுக்காக தான் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்ரட் க்ரோவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அனிமல்ஸ்க்கும் யூஸ் ஆகுது, பிளான்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் 360 ஸ்டடி வீக்கெண்ட். கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.